தாவேக்கான்னு பேசிட்டோம். இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக நேற்று 10 மணி நேரமாக விசாரணை நடந்ததா செய்தி ஊடகங்களில் வந்துச்சு. என்ன சார் நடந்துச்சு? இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது சார். அந்த முக்கிய நிர்வாகிகள் திரு புஷி ஆனந்த், திரு நிர்மல்குமார், ஆதவ், மதியழகன், பவுன்ராஜ் எல்லாரையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட இப்போ தான் தொடங்குறாங்க விசாரணை. இதுக்கு முன்னாடி சேகரிக்க வேண்டிய தரவுகளை எல்லாம் சிபிஐ சேகரித்து வைத்து விட்டது. நேரடியாக சம்மந்தப்பட்டவர்களிடம் விசாரணை இப்போது தான் தொடங்குகிறது. செக் பண்ண என்னன்னு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இந்த விசாரணை நடைபெற்றது. உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள், அவ்வளோதான். ரைட்டா? உங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சார் நாங்கள் இங்கே போனோம், இப்படி வந்தோம், இது பண்ணுறோம். நடுவில் இது ஏன் இப்படி அப்படின்னு கேட்டு அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்களோ அதை எழுதிக்கிறாங்க. கண்ணியமாக அத்தனை பேரையும் நடத்தியிருக்கிறார்கள். இந்த இன்வெஸ்டிகேஷனை இப்படியும் பண்ணலாம். மதியழகனையும் பவுன்ராஜையும் அரெஸ்ட் பண்ணியும் பண்ணலாம். இப்போ மாநில அரசோட நோக்கம் உண்மையை கண்டுபிடிக்கிறதா, தாவேக நிர்வாகிகளை ஹாரஸ் பண்ணுறதா? அவங்க எல்லாருமே விசாரணைக்கு ஆஜர் தான் ஆயிருக்காங்க. யாரும் ஓடி ஒளியல. இல்லை இதுக்கு அப்போ அரெஸ்ட் பண்ண நீ அதிரடி அஸ்ரா அவர் தான் கஸ்டடி எடுத்தார். ஏன் இருக்கா? கஸ்டடியில் இல்லாமல் கூப்பிடுங்க வாங்கப்பான்னு சொன்னோன்னு ஓடி இருக்க போகிறாங்களா? அப்போ எது கைது பண்ணீங்க? ஏன் மாநில அரசிடம் இந்த விசாரணை இருக்கக்கூடாது என்பது புரிகிறதா? ஆலோசகர்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நேரடியாக சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டால் என்ன? அது ஒன்றிய அரசுகிட்ட இருக்கான் சிபிஐ. அதனால சிறப்பு புலனாய்வு குழு, இந்த பிரேமானந்த் சின்ஹா மாதிரி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டால் நடக்குமா? அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்திலும் சிறப்பு புலனாய்வு குழு தானே அமைக்கப்பட்டது. ஜேர்னலிஸ்ட் ஃபோனை தானே பிடுங்கினானுங்க. அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கிறவங்க ஐஸ்கிரீம் அதிகாரிகிட்ட தானே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐஸ்கிரீம் சொல்லி தானே ஃபோனை பிடுங்கினாங்க. இன்னொன்று அதில் சம்மந்தப்பட்ட யார் அந்த சாரை கண்டுபிடிச்சாங்களா? சிறப்பு புலனாய்வு குழு சிபிஐ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இவங்களோட புரிதலை பாருங்கள். எது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இருக்குது, யார்கிட்ட வேணாலும் இருக்கும். இட்ஸ் அன் ஏஜென்சி. நீங்கள் அதை கேட்டிருக்கணும், கேட்கல. இன்றைக்கி இவங்க விசாரணை நடத்துகிறாங்க. உள்ளபடியே இவர்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஏன்னா இந்த புஷி ஆனந்த் ஆகட்டும், ஆதவ் ஆகட்டும், பவுன்ராஜ் ஆகட்டும், இவங்க 41 பேரை கொல்லலான்ட்டு எண்ணத்துலையே இருந்தாங்க. ஆனால் அப்படி கொல்லலான்ற எண்ணத்தில் இருந்த மாதிரி தானே நீங்கள் அவங்கள கைது பண்ணீங்க. அவங்களும் மனசு வருத்தத்தில் தானே தாங்க. எதுக்கு கைது பண்ணீங்க? மதியழகனை அங்கே ஒய்ஃப் அழுதுகிட்டு எப்படி போச்சு பார்த்தீங்கல்ல. இப்போ கைது பண்ணி என்ன சாதிச்சிட்டிங்க? இதுக்கு தான் இதை பயன்படுத்துகிறாங்க. அண்டு டவுன் டிஎஸ்பி செல்வராஜ் மற்றும் மணிவண்ணன் ஆகியோரும் விசாரணைக்கு ஆஜர். அவங்க எங்கேயும் போக முடியாது, எந்த வேலையும் பார்க்க முடியாது. 2 பேரும் எல்லா ஆங்கிள்லையும் அவங்க விசாரிச்சிருப்பாங்க. பெரும்பாலும் வெளிமாநிலங்களை சேர்ந்த அதிகாரிகள் தான் விசாரணையை நடத்தினார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். டிரான்ஸ்லேட்டர்ஸ், அதாவது இவங்க சொல்ல வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டன. அண்ட் இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மாலதி. இது போகிறாங்க, போன உடனே ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் கொஸ்டின்ஸு, என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளோ பார்க்குறீங்க, கட்சியில் எப்போ சேர்ந்தீங்க, திஸ் ஃபைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முழுக்க கரூர் சம்பவம் தொடர்பாக. இதுக்கு பதிலாக உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு சம்பாதித்திருக்கிறீர்கள், எத்தனை வங்கி கணக்குகள் இருக்குது, இப்படிலாம் கேட்டால் இதுக்கு விசாரணைக்கு என்ன சம்பந்தம்? அப்போ உங்களுடைய நோக்கம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது இல்லை. 7 கிணறுல